வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்னா என்ன, அதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்ல நம்ம காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது, எங்கெல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அப்ளிகபிள் ஆகும், அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் வித் சம் எக்ஸாம்பிள். வாட் இஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்? மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஐடென்டிஃபைஸ் த ஆக்டிவிட்டீஸ் இன் an organization and assign overheads to products based on the activities required to produce the product. யூஸ்வலாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஓவர்ஹெட்ஸை எப்படி ப்ராடக்ட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த மெஷின் ஹவர்ஸ் அல்லது ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான். பட் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் ஓவர்ஹெட்ஸை ப்ராடக்ட்டுக்கு அப்சார்ப் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் தட் ப்ராடக்ட் ஹேஸ் கன்சியூம்டு. ஓகேங்களா, அதுதான் வந்து இதனுடைய மீனிங். டெஃபினிஷன்: ABC calculates product cost by linking overheads to activities and activities to products. இந்த ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். What is the main purpose of ABC costing? Assign overheads accurately. Overheads are assigned to products based on the activities consumed. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இருந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் ஓவர் ஹெட்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கு அப்சார்ப் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் த ப்ராடக்ட் ஹேஸ் கன்சியூம்டு. அதனால் ஓவர் ஹெட்ஸ் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஐடென்டிஃபை காஸ்ட் டிரைவர்ஸ். ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டிஸ் விச் ஆர் இன்க்ரீசிங் த காஸ்ட் லைக் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இன்ஸ்பெக்ஷன் எக்ஸெட்ரா. இப்போது ஆக்டிவிட்டி வைஸ் நாம் ஓவர் ஹெட்ஸை கம்பைல் பண்ணினதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்டுக்கு எப்படி அலோகேட் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த காஸ்ட் டிரைவர்ஸ். ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த காஸ்ட் டிரைவர்ஸ். உதாரணத்துக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம். அக்யூரேட் ப்ராடக்ட் காஸ்டிங். சின்ஸ் த ஓவர்ஹெட்ஸ் ஆர் அசைன்டு டு ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் கன்சியூம்டு ஹெல்ப்ஸ் இன் டெரைவிங் த அக்யூரேட் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ணுற மாதிரி மெஷின் ஹவர்ஸ், ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி பேஸ்டாக நம்ம ஓவர் ஹெட்ஸை அலோகேட் பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஓவர் ஹெட்ஸை ப்ராடக்ட்டுக்கு அலோகேட் பண்ணும் பொழுது நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டோட்டல் காஸ்ட்டை ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ், ப்ராடக்ட் மிக்ஸ் அண்ட் அதர் டெசிஷன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் த்ரூ ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் காஸ்டிங்கை நம்மளால் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியுது அப்படிங்கும் பொழுது டெசிஷன் மேக்கிங் லைக் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் அல்லது ப்ராடக்ட் மிக்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டெசிஷன்ஸை நம்ம இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஃபிஷியன்சி ஐடென்டிஃபை த வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் விச் இம்ப்ரூவ்ஸ் த எஃபிஷியன்சி. ஒன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆக்டிவிட்டீஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லிஸ்டிங் ஆகிற ஆக்டிவிட்டீஸில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அல்லது அந்த ஆக்டிவிட்டீஸை எலிமினேட்டே பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ராசஸை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் டெக்னிக்கில். ஹவு டு கால்குலேட்? ஏபிசி மெத்தடை யூஸ் பண்ணி காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டீஸ். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் ஹேண்ட்லிங், இன்ஸ்பெக்ஷன், பேக்கிங் அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் தான். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு மெஷின் ஹேண்ட்லிங், இன்ஸ்பெக்ஷன், பேக்கிங் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். தென் அசைன் ஓவர் ஹெட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நாம் ஆக்டிவிட்டீஸை ஐடென்டிஃபை பண்ணாச்சு. உதாரணத்துக்கு பேக்கிங் எடுத்துக்கலாம். பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி தான். அந்த பேக்கிங் ரிலேட்டடாக இன்கர் பண்ணக்கூடிய ஓவர் ஹெட்ஸை நாம் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அசைன் ஓவர் ஹெட்ஸ். கால்குலேட் த ஓவர் ஹெட்ஸ் அண்ட் அசைன் இட் டு த ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த பேக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன ஓவர் ஹெட்ஸ்லாம் இன்கர் பண்ணியிருக்கிறோமோ அதை நாம் கம்பைல் பண்ணணும். லைக்வைஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் லைக் மெஷின் ஹேண்ட்லிங், இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதர் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ், இதுக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வைஸ் ஓவர் ஹெட்ஸை நாம் கம்பைல் பண்ணணும். தென் காஸ்ட் டிரைவர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உண்டான காஸ்ட் டிரைவர் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்பர் ஆஃப் பேக்கிங்.
எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மெஷின் ஹேண்ட்லிங் அப்படின்னா நம்ம மெஷின் ஹவர்ஸை எடுத்துக்கலாம். அல்லது இன்ஸ்பெக்ஷன் இஸ் நத்திங் பட் என்னது, குவாலிட்டி கண்ட்ரோல் தான். ஸோ இதுக்கு காஸ்ட் டிரைவர் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வி கேரிட் அவுட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் டிரைவர். தென் காஸ்ட் டிரைவர் ரேட்டை நாம அரைவ் பண்ணணும். எப்படி அரைவ் பண்ணுறது அப்படின்னா, டிரைவ் த காஸ்ட் டிரைவர் ரேட் பை டிவைடிங் தி ஆக்டிவிட்டி ஓவர் ஹெட்ஸ் with the related cost drivers. For example, quality cost divided by number of inspections. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் குவாலிட்டிக்காக. ஸோ அந்த குவாலிட்டி ரிலேட்டடாக நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 100 இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது காஸ்ட் டிரைவர். ஸோ அப்போ காஸ்ட் பர் டிரைவர், அதாவது காஸ்ட் டிரைவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. 10,000 that divided by 100 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் டிரைவர் ரேட். Allocate cost to product. Now assign cost to product based on the activity consumed. For example, 10 quality inspections multiplied with the cost driver rate, அதாவது 100 equal to rupees 1000. ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம காஸ்ட் டிரைவர் ரேட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதாவது காஸ்ட் பர் இன்ஸ்பெக்ஷன் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். காஸ்ட் பர் இன்ஸ்பெக்ஷன் எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம், குவாலிட்டி காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து அந்த கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதத்துக்கு நம்ம குவாலிட்டி காஸ்ட்டு 10,000 ரூபாய் இன்கர் பண்ணியிருக்கோம். அந்த மாதத்தில் ஒரு 100 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது காஸ்ட் பர் இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் டிரைவ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இப்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சம் ப்ராடக்ட் அல்லது ப்ராடக்ட் ஏன்னே கூட அசம்ஷன் வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு 10 குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது 10 quality inspection multiplied with rupees 100 பண்ணினீங்கன்னா rupees 1000 for that product A. Where it applies, அதாவது இந்த ABC costing method எங்கெங்கெல்லாம் நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is applicable to the industries where the overheads are high, multiple products are manufactured and automation is used. மல்டி ப்ராடக்ட் டீல் பண்ணுற கம்பெனிஸுக்கு இந்த ஏபிசி காஸ்டிங் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஓவர் ஹெட்ஸை நம்ம அக்யூரேட்டாக ப்ராடக்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு நாம் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் டெக்னிக்கை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நான் கொடுத்துருக்கேன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சர்ஸு இதெல்லாம் வரும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ஹெல்த் கேர், பேங்கிங். ஐடி அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஐடி சப்போர்ட்டு. லாஜிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏபிசி மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஏபிசி மெத்தடில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸை பார்த்துடலாம். ப்ரொவைட் அக்யூரேட் காஸ்ட் பை ஐடென்டிஃபையிங் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஆக்டிவிட்டீஸை நாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஆக்டிவிட்டி வைஸ் ஓவர் ஹெட்ஸை நாம் கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் எவ்வளோ ஆக்டிவிட்டி கன்சியூம் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸாக வச்சு நம்மளால் ஒரு அக்யூரேட் காஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஹெல்ப்ஸ் இன் ப்ரைஸிங், ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் மிக்ஸ் எக்ஸெட்ரா. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அக்யூரேட் காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ண முடியுது அப்படிங்கும் பொழுது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்மளால் ப்ரைஸிங் டெசிஷன் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும், அல்லது ஒரு பெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் மிக்ஸை மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். ஐடென்டிஃபை த நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒன்ஸ் நாம் ஆக்டிவிட்டீஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதில் கண்டிப்பாக சில ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், அல்லது சில ஆக்டிவிட்டீஸுக்கு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸை தேவையில்லை அப்படிங்கும் பொழுது அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் ஹெட்ஸ். இப்போது நம்ம ஈச் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸுக்கு ஓவர் ஹெட்ஸை டிட்டர்மைன் பண்ணியாச்சு, காஸ்ட் டிரைவரை நாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ காஸ்ட் டிரைவர் ரேட்டை நாம் வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு நாம் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஆக்டிவிட்டி கன்சியூம் பண்ணியிருக்காங்களோ தட் மல்டிப்ளைட் வித் காஸ்ட் டிரைவர் ரேட் நம்ம அப்ளை பண்ணி ப்ராடக்ட் காஸ்ட்டை டெரைவ் பண்ணிடுறோம். பட் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு காஸ்ட் டிரைவ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த நார்ம்ஸில் அல்லது வித்தின் த லிமிட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஆக்டிவிட்டீஸுக்கு அந்த காஸ்ட் டிரைவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ஏபிசி மெத்தட் ஓவர் ஹெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும்
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஃபார் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா நாம் அதை ஃபர்தராக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணலாம். என்ன காரணத்தினால அந்த ஆக்டிவிட்டிக்கு ஓவர் ஹெட்ஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எஃபிஷியன்சி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, அல்லது சம் அப்நார்மல் காஸ்ட் ஏதாவது இன்கர் ஆகியிருக்கா, அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை அந்த ஆக்டிவிட்டியே நம்மளால் எலிமினேட் பண்ணிடலாமா, அல்லது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாமா, இந்த மாதிரி பல கண்ட்ரோல் மெஷர்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஹெல்ப்ஃபுல் ஃபார் கம்பெனிஸ் ஹேவிங் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், இது நாம் ஏற்கனவே பார்த்தது தான். கம்பெனிஸ் ஹூ ஆர் ஆல் ஹேண்ட்லிங் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கு இந்த ஏபிசி மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸை யூஸ்வலாக எப்படி அலோகேட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் த மெஷின் ஹவர்ஸ் அல்லது பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ஆர் சம் அதர் மெத்தட் தே வில் அடாப்ட் டு அப்சார்ப் த ஓவர் ஹெட்ஸ் டு த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். பட் அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான். அதுக்கு பதிலாக ஏபிசி மெத்தட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிற அக்யூரேட் டேட்டா பேஸாக வச்சு ஓவர் ஹெட்ஸை ரொம்ப துல்லியமாக கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா ஏபிசி மெத்தட் அப்படிங்கிறது ஒரு வெரி டீட்டெயில்டு ப்ராசஸ். ஏன்னா வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதுக்கு உண்டான டேட்டாஸ், அதாவது எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்புட்ஸை வந்து நாம் அப்டேட் பண்ணியே ஆகணும் சிஸ்டமில். ஏன்னா பேஸ்ட் ஆன் தட் டேட்டா வி ஹாவ் டு கம்பைல் த ஓவர் ஹெட்ஸ், ஐடென்டிஃபை த காஸ்ட் டிரைவர் அண்ட் தென் வி கேன் derive the cost driver rate. So it is a time consuming process. Difficult to implement as it involves a detailed understanding of activities and drivers. இது நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான். இந்த ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டிரைவர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துக்கிட்டு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னாலும் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். And then it requires a continuous cooperation from all the departments. இப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பேக்கிங், குவாலிட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாகவே மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கோஆப்ரேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான இன்புட்ஸை டேட்டாவாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அண்ட் it requires a cooperation from each of the department. It is not suitable for small scale industries. அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். கண்டினியூஸ் மானிட்டரிங் நீடட். அதாவது கண்டினியூஸ் மானிட்டரிங்னா வந்துட்டு டேட்டா இன்புட்ஸ் இதை எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வேலிடேட் பண்ணணும். கண்டினியூஸாக அந்த டேட்டாஸை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் தென் காஸ்ட் டிரைவர் ரேட் ஏதாவது ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ரீசன்ஸை நம்ம வந்து ட்ரில் டவுன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் கண்டிப்பாக தேவை. மோர் காம்ப்ளிகேட்டட் தென் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், கோஆப்ரேஷன் தேவை, ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிரைவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங். அப்படிங்கும் பொழுது கம்பேரிங் டு ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் ஏபிசி காஸ்டிங் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் தான். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது வந்து ஒரு அசம்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே நான் ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு குவாலிட்டி காஸ்ட், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் அந்த கம்பெனியில் பண்ணுற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஈச் ஆஃப் த ஆக்டிவிட்டிக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். குவாலிட்டி காஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா 10,000 ரூபாய், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் 1,25,000 ரூபாய், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு 25,000 ரூபாய், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட்டும் 35,000 ரூபான்னு செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தந்த ஆக்டிவிட்டிக்காக மட்டுமே அவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடிய செலவுகள். ஓகேங்களா. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அமௌண்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சேலரி அண்ட் எனி அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்காக பண்ணியிருக்கக்கூடிய செலவுகளை நாம் வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். தென் காஸ்ட் டிரைவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். குவாலிட்டி காஸ்ட்னு எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி த இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர்ஸ், அதாவது குவாலிட்டி ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 100 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கும் பொழுது இட் இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஸோ மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு, இவ்வளோ மெஷின் ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ரிசர்ச் தே ஹாவ் எக்ஸிக்யூட்டட், அதாவது அதுக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக அவங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். இங்கே நான் நம்பர் ஆஃப் ரிசர்ச் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்.
மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 125 மூமெண்ட் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் ஐடென்டிஃபைட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈச் ஆஃப் த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டெரைவ் பண்ணிட்டோம். அண்ட் காஸ்ட் டிரைவர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அந்த காஸ்ட் டிரைவர் எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி காஸ்ட் டிரைவர் டேட்டாவும் இன்புட்ஸையும் நம்ம எடுத்தாச்சு. இது பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் இன்புட்ஸ் த டிபார்ட்மெண்ட் ஹேஸ் என்டர்ட் இன் த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங். ஸோ இப்போ நாம வந்து காஸ்ட் பர் யூனிட், அதாவது இது வந்து காஸ்ட் டிரைவர் ரேட்டு தான். இது நான் காஸ்ட் பர் யூனிட்னு டேர்ம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். காஸ்ட் பர் இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. காஸ்ட் பர் மிஷின், அதாவது குவாலிட்டி காஸ்ட் தட் டிவைடட் பை இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரிசர்ச், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதுக்கு வரக்கூடிய காஸ்ட் பர் ரேட், அதாவது காஸ்ட் டிரைவர் ரேட். இங்கே ப்ராடக்ட் ஏ அப்படின்னு மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். குவாலிட்டி காஸ்ட், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட், இது வந்து நம்ம ப்ராடக்ட் ஏக்கு மட்டும் டெரைவ் பண்ணியிருக்கோம். எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம்? இந்த ப்ராடக்ட் ஏக்காக எவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ஸ்பெக்ஷன் இந்த ப்ராடக்ட்டுக்காக மட்டுமே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஏனுடைய மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இருக்குது. நம்பர் ஆஃப் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் மல்டிப்ளை த காஸ்ட் டிரைவர் ரேட் வித் த காஸ்ட் டிரைவர்ஸ் ஐடென்டிஃபைடு ஃபார் திஸ் ப்ராடக்ட் ஏ. ஓகேங்களா? இங்கே நம்ம கொடுத்துருக்கிற இந்த காஸ்ட் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால், அதாவது அந்த ப்ராடக்ட்டில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். 2 ப்ராடக்ட்டோ அல்லது 10 ப்ராடக்ட்டோ பண்ணியிருக்கலாம். இது வந்து ஓவரால் டேட்டா. இது வந்து இங்கே கொடுத்துருக்கிற காஸ்ட் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா. நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு, நம்பர் ஆஃப் ரிசர்ச், நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட், இதெல்லாமே ஆக்சுவல் டேட்டா விச் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி கன்சியூம்டு ஃபார் ப்ராடக்ட் ஏ. ஸோ இங்கே வந்து காஸ்ட் டிரைவர் ரேட் இருக்குது. இந்த காஸ்ட் டிரைவர் ரேட் மல்டிப்ளைட் வித் த ஆக்சுவல் இன்புட்ஸ் கன்சியூம்டு ஃபார் திஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் குவாலிட்டி காஸ்ட், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட். ஸோ நம்ம இப்படி தான் வந்துட்டு ஓவர் ஹெட்ஸை அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் நாம் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.